உன்னை மாறி என் கழுத்தில பாரடி எத்தனை மண்ட ஒரு மாலை என்ன மூன்றாவது சமர் புரிய வேண்டும். வாடி ஆணவம் கொண்டு பாடி பார்க்கலாம். அம்மா என்னை காப்பாற்றுங்கள் அம்மா. பாஞ்சாலி அம்மா நமக்கு என்ன ஒரு ஆணம் இருந்தால் எம்மை போன்ற அகோர ரூபப்படுத்தப்பட்டு சமருக்கு வந்திருப்பாய். எம்மிடத்தில் சமருக்கு வந்த காரணம் என்னடி? அம்மா என்னுடைய கணவரையும் என் பேர பிள்ளைகளை காப்பாற்றதான் வந்தேன் அம்மா. இருவருக்கும் என்ன ஆயிற்று? அம்மா அந்த மதக்கர்கன் என் கணவரையும் என் பேர குழந்தைகளும் சிறையில் அழைத்து வைத்துள்ளாருமா. அப்படியா? வீர பாஞ்சாலி அந்த மதத்தரக்கப்பட்டவன் உன்னுடைய பேர பிள்ளையை பலி கொடுக்கிற காரணத்தால் சிறை வைத்திருக்கின்றானா? அப்படி என்றால் அவனோ இந்த ஆதி சக்திக்காகத்தான் அந்த நரபலியை கொண்டிருக்கின்றான். வீரப்பாஞ்சாலி அம்மா உனது பேர பிள்ளை எக்காரணத்திற்காகவும் இந்த ஆதி சக்தியால் காப்பாற்றி கொடுக்க முடியாது. அப்படி என்றால்
அம்மா. என்ன வீரபாண்டியன் உன் கணவரின் பேரப்பிள்ளையும் காப்பாற்ற முடியவில்லை என்று காரணத்தால் எமது பாலத்தில் வீடு விடுவதற்கு துணிந்து விட்டாயா? சர்வவசம் என்னதான் இருந்தாலும் என்னில் ஓர் அவதாரம் ஆயிற்று நீ. ஆகையால் உண்மை மன்னித்து கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் கிடையாது, உனது கணவரையும் பேரப்பிள்ளையும் காப்பாற்ற வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அம்மா, அந்த மதத்தரனுக்கு வரத்தை கொடுக்கும் பொழுது 48 நாள் ஓர் மண்டலத்திற்குள் நான் கேட்கக்கூடிய நரபலை ஒடுத்து விட்டால் நான் அளித்த அஷ்ட வரகம் என்று சொல்லக்கூடிய வரமாகப்பட்ட இடத்தில் படைக்கும். அப்படி 48 நாள் முடிவதற்கு 1 மணி நேரமோ அல்லது 1 நிமிடமோ காலதாமதமாகிறார். நான் அளித்த வரமாகப்பட்டது பலிக்காக உரைத்து விட்டு வந்திருக்கின்றேன். அப்படி அமரைத்த பிரயாணம் 48 நாள் முடிவதற்கு இன்னும் ஒரு சில வினாடிகள் இருக்கிறது. அந்த ஒரு சில வினாடிகளை அந்த மத தர்க்கத்தில் நீ சென்று சமர்ப்பித்து வீடெடுத்து விட்டால் இந்த ஆதிசக்தி அளித்த வரமாகப்பட்டது அவனுக்கு பலிக்காது. பிறகுடைய கணவரின் பேரப்பிள்ளையும் இந்த ஆதிசக்தி மீட்டுக் கொடுக்கின்றேன். புறப்பட்டு